சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. காசி, ராமேஸ்வரம், திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் போன்ற தலங்களைப் போல தங்களால் அமைக்கப்பட்ட இந்த ராமராஜ்ய புண்ணிய பூமியும் வருங்காலத்தில் பக்தர்கள் போற்றும் ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கும் என்று அருள் கூர்ந்து சொல்ல முடியுமா? நம்முடைய மெயின் கேட்லேருந்து இந்த பக்கம் ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருக்கோம். நம்ம குகை பிள்ளையாருன்னு ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு தேருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது. அது வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு சுரங்க பாதை இருக்குது. மெயின் கேட்லேருந்து இந்த சைட் கார்னர் வரைக்கும் சுரங்க பாதை இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஒரு விளக்கு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய காலத்தில் அது வெளிப்படும். அப்போ உலகத்தில் எங்கே போயும் தீராத வியாதிகள் இருந்தால் இங்கே வந்து 3 நாள் தங்கி சாப்பிட்டு போனால் நல்லாயிடும். நோதர் பரிகாரம் பூஜை ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல கடவுள் என்பவர் ஒரு வைத்தியநாத சுவாமிங்கிற பவானில் இருக்கார். வைத்தியநாதன் ஏ ஹீலர். அப்போது உடம்பு நல்லா ஆகணும்னா நீ மதம் பார்க்க மாட்டேன். சங்கர் நேத்திராலயாக்கு நான் போகிறேன்னா அங்கே முஸ்லீம் வரான், கிறிஸ்டியன் வரான், எல்லோரும் தான் வரான். அந்த மாதிரி when it comes to the health care, health cure, no religion or anything counts. இதே நான் வந்து ஒரு இந்து, கிறிஸ்டியன், ஒரு புத்திஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க யோசனை பண்ணுவோம். நாங்கள் போகலாமா கூடாதாங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும். அதனால் God definitely is going to play this health card to bring people here in the coming times. பெரிய அளவுக்கு இந்த இடத்துல நடக்க போகுது. அப்போது people will throng to this place from all over. எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க. It's not very far. I am waiting for the time. So let it happen when it happens. That's the reason why I have built so much. And all this will happen at the appointed time. Bible is another அடிக்கடி சொல்வார், my time is yet to come அப்படின்வார். ஒவ்வொரு நேரத்துலையும் my time is yet to comeங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தார். The time is coming. Then you will see things happening here. நான் நீலாங்கரையில் இருந்த போதும் சரி, எங்கே இருந்த போதும் சரி, நான் தொட்டாவே வியாதியெல்லாம் சுமாராகிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பேய் பிசாசு ஓட்டுறது, ஜீசஸ் கிரைஸ்ட் என்னெல்லாம் பண்ணாரோ அத்தனையும் நானும் பண்ணியிருக்கேன். மண்ணடி டேஸ்லேயும் பண்ணியிருக்கேன், நீலாங்கரை டேஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அண்ட் யாருக்கு நாம் அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணுறோமோ அவங்களுக்கு அது புரிய மாட்டேன்னு, சுத்தமாக புரியறதே இல்லை. ஷோபான் திருச்சியிலேருந்து ஒரு லேடி, அவளுக்கு யுட்ரஸே தூக்கிட்டாங்க. நான் வந்து 8 வாழைப்பழம் கொடுத்து என் கண்ணெதிரில் சாப்பிடுன்னு சொன்னேன். 2 months அவள் வந்து நீலாங்கரையில் சொன்னது டிவிலேயே வந்திருக்கோம். இதுமாரி எங்கள் யுட்ரஸே கிடையாது, ஆனால் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். பாபா 8 வாழைப்பழம் கொடுத்தாரு, அதை சாப்பிட்டு ஒன்றே ஆகி போய்ட்டு. ஒரு ஆளுக்கு கண்ணில் கறி கொட்டிக்கிட்டே இருக்கும். மண்ணடியில் ஒரு மூலையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை அவன் கையில் விட்டு கண்ணு கழுவுனேன். கண்ணை கழுவிட்டான். அவனுக்கு கண்ணு நல்லா ஆயிடுச்சு, அந்த கறி கொட்டுறது நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் 3 நாளைக்கு வீசன் ஹைட்ராஸ் போட்டுன்னு சுற்றின்னு இருந்தேன். அங்கே கரீம்பீடி ஃபேக்ட்ரி ஓனர் தெரிஞ்சு மண்ணடியில் நான் இருக்கிற தெருக்கு 3ஆவது தெரு. அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே இன்னொரு முஸ்லீம் கேர்ள் மாடியிலேருந்து குச்சி அவளுடைய ஸ்பிரிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஸ்பிரிட் வெளியே போகிறப்போ அதனுடைய ஃபோர்ஸை காட்டும். எப்படி பைபிளில் இயேசுநாத ஒரு செயினில் கட்டி போட்டு வச்சுப்பாங்க, ஒரு 7-8 பிசாசு பிடிச்ச ஆளை. இவர் வந்து விலகுன்னு சொன்னோடனே அங்கே மேய்ஞ்சி நின்று 7-8 ஆட்டுக்குள்ளே அது போய் அந்த ஸ்பிரிட் எல்லாம் தண்ணியில் மூழ்கி ஆடு சேர்த்து போச்சு. இவன் நல்லாயே போயிட்டான். இப்போ எல்லோரும் இயேசுவை கேட்குறாங்க, ஏன் ஒரு ஆள் லூஸு அவனை போய் காப்பாற்றுறதுக்கு 7 ஆட்டு கொண்டுட்டீங்களேன்றாங்க. இவர் சொல்கிறார், 7 ஆட்டினுடைய ஆத்மா விட மனுஷனுடைய ஆத்மான்றது ப்ரீஷியஸு, நான் அதனால தான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மகான்கள் எதையெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பண்ணாததுன்னு ஒன்றுமே கிடையாது. எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். மலேசியாவில் பண்ணியிருக்கேன், நம்ம ஊரில் பண்ணியிருக்கேன், எல்லா நாட்டிலையுமே பண்ணியிருக்கேன். ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஜனங்களுக்கு புரியலையே, நம்ம எதுக்கு தண்டத்துக்கு இறைக்கணும். இட்ஸ் அ பவர். எத்தனை பிறவி எடுத்தாக்கா இதெல்லாம் சம்பாதிக்க முடியும். என்னை பற்றி ஓலையில் விஸ்வாமித்திரர் சொல்லுவார், தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட
முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீங்கிறார். தொட்டா போகிறோம் ஸ்பரிசம், எத்தனை கர்மம் பண்ணியிருந்தாலையும் எப்படி கர்மம் வந்தாலையும் அதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அவர் அப்படி சொல்கிற போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற வசிஷ்டர் இன்னொரு ரிஷி கேட்குறாங்க, என்னங்க இவன் எல்லாத்தையும் நல்லா பண்ணுவாங்கிறீங்க, பண்ணால் இவனுக்கு வந்துருமே அதெல்லாம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தானே, அப்படி இவன் உடம்பு சரியில்லாமல் சுற்றுவானா, அப்படி உடம்பு சரியில்லாமல் சுற்றினான்னா எப்படி இந்த வேலையை உலகத்தில் வேறால செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், பொன்னே என மின்னும் மேனிதனை இவன் பொருந்தி வாழ்வான். எந்த கர்மாவும் பாதிக்காத அளவுக்கு ஒரு பொன் போன்ற உடம்பை கடவுள் இவருக்கு கொடுத்துருக்காரு. அதனால வான்பொறியிலாது வானத்தே பறந்து கந்தர்வ தேவர் மாந்தர்களை பார்த்து அவர்களிடத்தில் உசாவி மீண்டும் தன் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெற்றவன் அப்படின்னெல்லாம் வரும். என்னை பற்றி இதெல்லாம் பல்வேறு நாடுகளில் வருகிற விஷயங்கள். எவ்வளோ பெரிய புக்கு, நாடிகள் போற்றும் நாயகன், எல்லா நாடுகளையும் ஒரே விஷயந்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நீலாங்கரையில் இருக்க வரைக்கும் கோயிலே கிடையாது, நானே தான். ஒரு நாளைக்கு 400 மாலை அப்படியே தாங்கி நிற்பேன், எனக்கே தான் ஆர்த்தி. எனக்கு ஆர்த்தி காட்டுற போது திடீர்னு பார்த்தா என் காலில் வெங்கடாஜலபதியினுடைய கால் தெரியும், என்னுடைய ஃபேஸில் வெங்கடாஜலபதியோட ஃபேஸ் தெரியும். இப்படிலாம் இங்கே வந்து இந்த சிலையை பூர்ண பிரம்மத்தை பிரதிஷ்டை பண்ணப்புறம் நான் ஃபிசிக்கலாக அந்த கர்ம நிவர்த்திங்கிற போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டேன். எதுக்காக பண்ணணும், ஜனங்களுக்கு புரிய மாட்டேன்னுது, எப்பயாவது ஒரு காலம் வருகிற போது எடுக்கலான்ட்டு இப்போ சிலையை வச்சுட்டேன். சிலையை வச்சுட்டு நான் சொன்னேன், அன்றைக்கு ஒரு தூணுக்குள் இருந்த நரசிம்ம சக்தி சூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இன்று இந்த சூலத்துக்குள் இருக்கக்கூடிய அதே நரசிம்ம சக்தி என்னை இந்த தூணில் மறுபடியும் கல்லுக்குள்ளே வச்சிருக்கேன். நான் கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், என் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் என் சொல்லில் பாருங்கள், எப்படியாவது கடை தேடினால் சரிங்கிற ஒரு வார்த்தையை நான் உருவாக்கினேன். அதனால் முதல்லலாம் இருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன். பட் இன்டென்ஷனலி இப்போ நான் அடக்கி வாசின்னு இருக்கேன். ஏன்னா ஜனங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல. நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறோங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லையா. அதனால் அந்த எனர்ஜி எதுக்காக நம்ம கடவுள் கொடுத்தாரோ அது ப்ரொடக்டிவாக எதையும் சாதிக்க முடியல. இட்ஸ் கெட்டிங் ட்ரைன்டு. அதனால் இப்போத்துக்கு கோயில் கட்டிட்டு அதுக்குள்ள வழிமுறைகள் என்ன, டெய்லி எல்லா கோயில்லையும் ஆகும், எல்லா கோயில்லையும் பூஜை எல்லாத்தையும் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே நான் கொடுக்குற எந்த பிரசாதமும் எந்த கிடையாது, இந்த கோயிலுது கிடையாது. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே விஜய சுப்பிரமணியான்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே முருகர் 6 தலை நாகமாக இருக்கார். ஸோ அந்த கோயிலுடைய புத்து மண்ணு தர யாருக்கெல்லாம் ஆஸ்துமா இந்த மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது சிலதெல்லாம். அதே மாதிரி செவ்வாய் சம்பந்தப்பட்டது இருக்குது, அதுக்கு நான் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து வர்ற இந்த விபூதி உண்டையே தரேன். மந்திராலய ராகவேந்தருடைய மிருத்திகைன்றாங்க இல்லையா, அது தரேன். ஸோ சங்கர் நாராயண் கோயில் பிரசாதம், மிருத்திகை, பழனி விபூதி, காமாட்சி அம்மன் இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம், அதுதான் இங்கே நான் தர பிரசாதம். நம்ம கோயில் பிரசாதம் எதுவும் இல்லை, எல்லாமே வெளிக்கோயில் பிரசாதம் தான் நம்ம தரோம். அது எனக்கு பெரனியல் சோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே கடவுளுடைய லீலைகளால் நடக்கிற விஷயங்கள். எ டைம் வில் கம் சூன், தென் திஸ் பிளேஸ் வில் அட்ராக்ட் பீப்புள் ஜஸ்ட் ஆன் ஹெல்த் கார்டு. நீ ஞானம் அது இது என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல, அவனுக்கு மண்டையில் ஏறவே போகிறதில்ல. ஹெல்த்துன்னா எல்லோரும் வருவோம். அதனால் வெயிட்டிங். ஒரு காலத்தில் மெட்ராஸில் இங்கே மார்ஷல்ஸ் ரோட்டில் ஒரு கண்டக்டர் இருந்தார் சுப்பிரமணியம். எல்லா ஊர்லேருந்தும் அவர்கிட்ட வருவாங்க. அது மாதிரி இப்போ சங்கர் நேத்ராலயா இருக்குது, நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாதி பேர் எல்லாம் அஸ்ஸாமு பெங்காலு அந்த மாதிரி ஊருங்கள்லேருந்து வரவங்க தான் அங்கே உட்காந்து இருக்காங்க. ஸோ ஹியர் ஆல்சோ பீப்புள் வில் கம் ஃபார் ஹெல்த். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஐ எம் கீப்பிங் திஸ் பிளேஸ் சார்ஜ். இந்த இடத்துல இங்கே நடக்குது யாகம், துர்கா கோயிலில் டெய்லி யாகம் நடக்குது, அங்கே பிள்ளையார் கோயிலில் நடக்குது, 3 கோயிலில் யாகம் நடக்குது. ஸோ எல்லா தெய்வங்களையும் நம்ம இங்கே பரிசு பண்ணி வச்சுருக்கோம். அது போக கிறிஸ்துவர்கள், புத்திஸ்ட்டு, ஜெயின், முஸ்லீம் இவங்கெல்லாம் வந்தாக்கா நம்ம இடம் இல்லையேன்னு நினச்சிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு வேண்டி எல்லா கோயிலையும் இங்கே கட்டி வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்கும் இங்கே சந்நிதிகள்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சூன் such things will happen. Then you will understand why I created this Ramarajyam.
ராமராஜ்யம்னா என்ன? தர்ம பூமின்னு அர்த்தம். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம. ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் நீங்கள் யாரை அறிந்திருக்கிறீர்களோ அவன் ஈஸிக்வல் டு தர்மம். தர்மம்னா இந்த பிச்சை போடுறது இல்லை. தர்மம்னா தி வேல்யூ பேஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு வச்சுருக்கோம். இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, இந்த ஏழை பணக்காரன்லாம் இல்லை, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான இது இருக்கும். நீ எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இப்போ நீ என்ன பழம் கொண்டாந்துருப்பியா, சாக்லேட் கொண்டாந்துருப்பியா, உன் எதிரிலே எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் நான் இல்லையா? ஸோ பீப்புள் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் நவ், பட் சம்டைம் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். சம்டைம்ஸ் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் இப்போ கூட சொல்லலை. சம் பீப்புள் அட் சம் டைம் மே அண்டர்ஸ்டாண்ட். ஆன்மீகம் ஒரு தேங்க்லெஸ் ஜாப். இதில் நீ எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. கிராட்டிடியூட், வேல்யூஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்டு பட் வாட் எவர் அசைன்மெண்ட் காட் ஹஸ் கிவன் மீ ஐ ஆம் டூயிங் பெர்ஃபெக்ட்லி. அண்ட் கடவுள் எதில் நின்னா கூட நான் என்னான்னு பார்க்குற அளவுக்கு ஒரு கௌரவமான ஆன்மீகம் செய்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் நோ இன்டென்ஷன், ஐ ஹவ் நோ நீடு. எனக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கேன். ஆன்மீகத்தில் எதையெல்லாம் சொல்கிறாங்களோ கடவுளுக்கு சரீரன்னு பேர். சரீரத்தினால செய்கிறது, உழவார பணி, பெருக்கிறது, முழுகிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாடுறது பாரு, அவங்கெல்லாம் பெரிய பெரிய பதவி, ஆனால் டெய்லி பாட்டு போவாங்க. இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன். நீ எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போனாலையும் எல்லாம் துட்டு பிடுங்குவாங்க. ஸோ ஒரு துட்டு பிடுங்குற இடம்ங்கிறது தெய்வீகம் அல்ல. மழை இருக்குது, உங்கள்கிட்ட காசு கேட்குதா? மூக்கில் காற்று போகுது, உங்கள்கிட்ட காசு எப்பயாவது போட்டிருக்கா? ஆற்றுல தண்ணி ஓடுது, அது குளிக்கலாம், குடிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம், உனக்கு எப்பயாவது காசு கேட்டிருக்குதா? அந்த மாதிரி தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். அதை மாற்றி காட்டணும். நம்ம எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு அமைப்பை நடத்த முடியும். சரி, இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கி இருக்குன்னு இதெல்லாம் ட்ரஸ்ட்டு கூட கிடையாது. எதுலேயும் என் கையெழுத்து தேவையில்லை. என்னை நம்பி 20-25 வருஷமாக வந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நான் எதுலேயும் தலையிடுறதில்லை. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் இல்லவே இல்லை. என் சொந்தக்காரங்கெல்லாம் யாருமே கிடையாது. எனக்கு சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிகிற காலம் வந்தால் அவங்களுக்கு தே வில் பி ஹாப்பி. இப்படியாவது ஒரு ஆள் இருந்தானேங்கிற மாதிரி அவங்களுக்கு புரியும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். அவரை புரிந்து கொண்டால், இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். யார் இந்த சிவசங்கர் பாபா? இன்று ஊரெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற முதல் கேள்வி, யார் இந்த சிவசங்கர் பாபா? காவி உடை தரிப்பதில்லை, ஜாதி மதம் பார்ப்பதில்லை, யார் இந்த சிவசங்கர் பாபா? கடாமுடா வார்த்தையில்லை, திருப்பி கைவோங்கும் பழக்கமில்லை, யார் இந்த சிவசங்கர் பாபா? கோட்டீஸ்வரன் பிள்ளை சிவசங்கர் பாபா, கொடுக்க மட்டும் தெரிந்தவர்தான் சிவசங்கர் பாபா. தேடி அடையும் பதம் சிவசங்கர் பாபா, என்றும் தெவிட்டாத தெள்ளமுதம் சிவசங்கர் பாபா. இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் எட்டாத உயரம் பாபா, இமயத்தில் தவம் செய்த இமயத்தின் இமயம். மகிழ்ச்சியும் நிம்மதியும் பொழிகின்ற இதயம், ஒரு மகத்தான ஆன்மீக புயல் இங்கு உதயம். அஸ்தமனத்தையும் உதய காலமாய் ஆக்கிடும் ஆன்மீகம், தன் சித்தப்படியே தெய்வ வடிவங்கள் செதுக்கிடும் தெய்வீகம். சதையை தேடும் மனிதர்கள் மத்தியில் சத்தியம் தேடும் மாமனிதன், எதையும் உன்னிடம் எதிர்பார்க்காமல் இதயம் கேட்கும் மாமுனிவர். எதையும் உன்னிடம் எதிர்பார்க்காமல் இதயம் கேட்கும் மாமனிதன். ஒரே லைன் சம்மரியில் அப்படி பண்ண முடியும். சமரேஷனால் நிறைய சாங்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் நம்ம சொல்லியிருக்கோம்.
கவியரசர் இளந்தேவன் ஒரு ஆள் இருந்தார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு ஆள் நான் தான் கடவுள்னு சொல்லின்னு திரிகிறாரு. இதை கேட்டு எல்லாருக்கும் காதில் புகை வருது, வயிற்றில் எரியுது. தான் கடவுள்னு சொல்கிற ஆள் உன்னையும் கடவுள்ன்றானே, அந்த போர்ஷன் ஏன் கேட்டு தொலைக்க மாட்டேன்றன்னு ஒரு சாங் இருக்கும். ஐ எம் சேயிங் அகம் பிரம்மாஸ்மி, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் தத்துவமசி, நீயும் கடவுள். எங்கிட்ட இருக்கிற கடவுளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள்கிட்ட இருக்கிற கடவுள் நீ இன்னும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. தான் கடவுள் என சொல்லி திரிகின்றாராம் தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் தினமும் என்று ஏன் இரைச்சல் கேட்கிறது இன்று? யார்கோ இறைப்பை வரை எரிகிறது சென்று. சொல்லுவோன் கடவுள் நீ கடவுள், நாம் எல்லோரும் ஜோதியிலே ஏற்றியதோர் சுடரே என்று. நான் கடவுள் என சொல்லும் அந்த நண்பன் நாள்தோறும் சொல்லுவதேன் கேட்பதில்லை. வான்மீகி வடமொழியில் வல்லோன் என்று வரலாறு பேசியதாயில்லை. எங்கோ மான் வேட்டை ஆடியவன் தானே, ஒற்றை மகத்தான நொடியினிலே கவிஞன் நானான். கான்வேட்டையாடியவன் கடவுள் காதை காப்பியத்தால் மாமுனிவன் நானான் என்றால், ஆன்மீக புரட்சிக்கோர் பாபா என்னும் அருளாளன் வந்தால் ஏன் மிரளுகின்றீர்? ஒரு மைக்குடன் இந்த பையன் பேர் விஜயராகவன். இந்த திருவள்ளூர் வீரராகவசாமி கோயிலில் இருக்கிற பிரீஸ்டுங்கள்லாம் இவனுக்கு சொந்தக்காரங்க தான். ஒரு பாரம்பரியமான கோயில் பூஜை பண்ணக்கூடிய வைஷ்ணவ குடும்பம். இவங்க அப்பாவும் அந்த மாதிரி கோயில் கைங்கரியம் பண்ணியிருந்தவர். இந்த டூரிஸ்ட்டுங்கெல்லாம் பத்ரிநாத்தார்லாம் போகிறாங்க இல்லையா, அது கூட அவர் அவங்களுக்கெல்லாம் கேட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக போய் அந்த டிரைவரும் கூடலாம் பழகி தண்ணி அடிக்க கற்றுக்கிட்டார். ஸோ could not rise to the occasion to play the perfect father's role. ஏன்னா மாட்டிக்கினார்ல, வம்புல மாட்டிக்கிட்டார். அம்மா எப்பயுமே சீக்காளியாக இருப்பாங்க. அட் த டைம் திஸ் பாய் கேம் டு அவர் ஸ்கூல். எந்த வருஷம்டா? 2003 நம்ம ஸ்கூலில் வந்தார். we had a ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஹாஸ்டலு, சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. புக்ஸு, நோட்ஸு, எவ்ரிதிங் வாஸ் ஃப்ரீ. ஸோ he is a very bright student. He passed with good marks. Then he joined Sairam College. நான் தான் சொன்னேன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குதான்னு, அது ஒன்றா அவனுக்கு கிடச்சிது. சாய்ராம் காலேஜில் கன்செஷன் கொடுத்தாங்க. இப்படி எல்லா வகையிலையும் படித்து முடித்து என்ஜினியர் ஆகிட்டான். அண்ட் இஸ் இன் எ வெரி குட் ஜாப். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு எங்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. சின்ன 7-8 வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவங்க அப்பா ஹிந்து பேப்பர் ஹைதராபாத்தில் இருந்தார், எடிட்டோரியலில் இருந்தாங்க, மார்க்கெட்டிங்கில். அவளுக்கு ஒரு தங்கச்சி, 2 பேர். ஸோ அந்த கேர்ளு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, அப்புறம் MBA, காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, என்னடா படித்தா எல்லாம் படிச்சுட்டு ஷி வாஸ் ஒர்க்கிங் அப்ராட் இன் கம்பெனிஸ் லைக் நோவாட்டல், இந்த மாதிரி எங்கேயோ இருந்தா. நான் ஃபாரின்லாம் போனாக்கா பியூர் வெஜிடேரியன். அப்போது நான் ஞாபகம் வச்சுன்னா அவள் எதுவுமே சாப்பிட மாட்டான்னு என் சாப்பாட்டிலேருந்து அவளுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி ஐ brought her up. ஸோ ஒன் டே ஐ காட் தம் மேரிட். அவங்களுக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. அண்டு தே ஆர் வெல் செட்டில்டு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபாதர் இஸ் நாட் நவ். அம்மா இருக்காங்க. அண்ட் தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர். ஷி ஹஸ் பிகம் நவ் ஹெல்த்தி ஆல்சோ. சொல்கிறப்பா. Shankram Shankaram. I think Baba told everything. He's played my role of father, mother, everything. என்னன்னே டிஃபைன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ரோல். அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, அந்த வயசில் ஒரு சின்ன குழந்தைக்கு இட் டசன்ட் நீட் மனி ஆர் அதர் திங்ஸ். ஆல் இட் நீட்ஸ் இஸ் லவ். அண்ட் பாபா கேவ் தட் டு மீ. அண்ட் தட் வாஸ் த ஃபேக்டர் தட் புஷ்ட் மீ டு ஸ்டடி வெல். நல்லா படிக்கணும், பாபாக்கோசரம் படிக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறது. ஹீ வாஸ் த என்ன சொல்கிறது
he is responsible for who I am today. He's been taking care of me so well. அந்த பாபா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஒரு பையனுக்கு அவங்க டீச்சர் வந்து லைக் அவன் கொடுத்த கிஃப்டை வச்சுட்டு யூனோ ஐ திங்க் ஹீ நரேட்ஸ் இட் ஸோ வெல். ஸோ ஐ ரிலேட் டு தட் ஸ்டோரி அ லாட். என்னோட லைஃப்பில் வந்து பாபா வாஸ் தட் டீச்சர். அந்த டீச்சருக்கு வந்து நம்ம கொடுக்கறது என்னன்னு அந்த டீச்சருக்கு தெரியாது. பட் பாபா நோஸ் வாட் ஹி இஸ் கிவிங் மீ. ஹி கேவ் தட் அண்ட் ஹீஸ் பீன் டேக்கிங் கேர் ஆஃப் மீ ஸோ வெல். All I pray, all that I ask is that I should be forever grateful to him. That's all. Thank you Baba, thank you so much. அந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஏழையாக இருப்பான். ஸோ கிறிஸ்மஸ்க்கெல்லாம் டீச்சருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த கலை இதில். இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்க அம்மா யூஸ் பண்ணி கொஞ்சம் மீந்து போயிருந்த ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் இல்லை, அதை வந்து ஒரு ஷாபியாக பேப்பரில் சுற்றி கிறிஸ்மஸுக்கு கொண்டாந்து கொடுப்போம். எல்லாரும் கிண்டல் பண்ண போகிறாங்க. ஏன்னா எல்லாம் காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்காங்க டீச்சருக்கு. நம்ம இந்த மாதிரி கொண்டாந்துருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கிற போது அந்த டீச்சர் அதை எடுத்து பண்ணிட்டு அவ்வளோ நைஸ் இட் இஸ், தேங்க்யூ தேங்க்யூன்னெலாம் அது ஒன்றும். இவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அந்த டீச்சர் எல்லாம் படித்து முடித்து பெரிய ஆள் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த டீச்சர் இல்லையா அவங்கக்கிட்டே இவன் சொல்லுவான், வாட் எவர் ஐ ஆம் டுடே, உங்களோட அந்த லவ்னால தான் நான் அப்படின்ட்டு. அதுக்கு டீச்சர் இவனை கட்டின்னு அழுவா. ஒரு லவ்னால் என்ன சாதிக்க முடியுங்கிறத ஒன்றை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன், இனிவே யூ ஆர் மை டீச்சர் அப்படின்வோம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அந்த மாதிரி உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லார் வீட்லேயுமா பணக்காரங்க இருக்காங்க, எல்லாம் கஷ்டப்பட்டால் தான் குடும்பங்க. ஸோ அதில் நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த பையன் ஸ்கூட்டில் வரான், நான் சைக்கிள் கூட இல்லை என்கிட்டன்ற மாதிரி. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும். அந்த நேரத்தில் ஒரு கம்பேஷனேட்டாக யாராவது நம்ம லைஃப்பில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். லைஃப்பில் ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இங்கிலீஷில் ஒரு நல்ல புக் இருக்குது, கால்டு த கிரேட்டஸ்ட் மிராக்கிள். என்னுடைய ஸ்டோரி என்னென்னா, ஒரு சிக்காகோ மாதிரி இடத்துல கார் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு லேடி வந்து ஸ்டார்ட் பண்ணுறா, டர்ரு ஒன்றுமே ஸ்டார்ட் ஆகலை. மாடியில் ஒரு ஆள் பார்த்துன்னு இருக்கார். அவர் கீழே இறங்கி வந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த காரை ஒரு புஷ் கொடுக்குறாரு. கார் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே போய் காரை அப்படியே ஆனில் வச்சுட்டு ஓடி வந்து இவர் ஒரு ஹக் பண்ணி ஒரு சீக்கிஸ் கொடுத்துட்டு அவர் காரில் ஏறி போயிடுறான். இவர் அன்னிலிருந்து ஐஎம் ஏ ரேக் பிக்கார் அப்படின்வார். ரேக் பிக்கார்னா குப்பை பொறுக்கிறவன் அர்த்தம். எல்லோரும் கேட்பாங்க, நீ வசதியாக தானே இருக்க, எதுக்கு போய் உன்னை குப்பை பொறுக்கிறவன்? அப்போ அவர் சொல்லுவார், குப்பைன்றது இந்த ஓல்டு அவின் பேக்கெட்டும் டெட்ரா பேக் கோகோ கோலா டப்பாவும் நினைக்கிறியா? ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுக்குள்ளேயும் நான் உருப்பட மாட்டேன், அவ்வளோதான், மை லைஃப் இஸ் டூம் அப்படிங்கிற குப்பைங்களை அவங்க நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த குப்பைகளை தூக்கி போட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுக்கிற இன்ஸ்டில்லிங் கான்ஃபிடென்ஸ், அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வை ஐ அம் காலிங் மை செல்ஃப் எ ரேக் பிக்கர் அப்படின்னும். அது மாதிரி இங்கிலீஷ் நல்ல புக்கெல்லாம் நிறைய வருது. எங்கே படிக்கிறாங்க ஜனங்கள்லாம் இந்த காலத்தில்? இங்கிலீஷ் தேர் ஆர் லாட் ஆஃப் குட் புக்ஸ். அதில் இன்னொரு கதை கூட இருக்குது. ஒரு ப்ராஃபெட், அந்த ஆள் என்ன பண்ணுறான், ஜனங்கள்லாம் இருப்பாங்க, ஜனங்கள்லாம் இருக்கிற இடத்துல திடீர்னு ஐ குவிட் அப்படின்வான். அதாவது இந்த சாமியார் வேலையை நான் விட்டுறேன். எல்லோரும் ஹவு கம் அப்படின்னும், திஸ் இஸ் மை தாட் அப்படின்னும். அப்போ தான் கேட்பாங்க, வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் பவர்ஸ்னு. அப்போ இவன் சொல்லுவான், உங்களுக்கு எங்கிட்ட ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் பவரை வச்சு நீ வியாதி க்யூர் பண்ணிக்கணும், உன் ப்ராப்ளம் எல்லாம் தீரணும், அதுதானே உன்னுடைய நோக்கம் ஜக்கம்மா. அதனால் உங்களுக்கு யாருக்கு வேணும் சொல்லுங்கள், அந்த பவரை நான் கொடுத்துட்றேன், ஐ வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ வில் நெவர் டெல் யூ தட் இட் இஸ் அ போரிங் ஜாப் அப்படின்னு. பவரை கொடுத்துட்றேன், பட் இட்ஸ் பே த ரோல் இஃப் அ ப்ராஃபிட் இஸ் அ போரிங் ஜாப் அப்படின்னு. ஒரு டக்கோட்டா ஃப்ளைட் வாங்கிட்டு அப்படி போவான். பெரிய பச்சை புல்வெளிகளில் பார்க் பண்ணுவான். ஜாலியாக கும்டி அடுப்பில் சூப் போட்டு குடிப்பான். இப்படி இருப்பான். ஒரு நாள் ஒருத்தன் போய் அவர்கிட்ட சொல்லுவான், சார் நீங்கள் வசதியாக இருக்கீங்க, பிளேன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி இருக்கீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா. அவன் சொல்கிறான், பாரு, லைஃப் இட் செல்ஃப் இஸ் அன் இல்யூஷன் அப்படின்னு. இவன் சொல்கிறான், எனக்கு என்னன்னு கொஞ்சம் புரிய வைங்க சார்.
என்ன சொல்கிறோம், யூ ஹாவ் எ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். உனக்கு எந்த மாதிரி வாழணுன்னு இருக்கோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழலாம். If you want to explain why you choose to live in a particular way, you can, otherwise need not. Others may condemn you, don't bother. One. But the same right to live the way they want, you should give to all others. 3. Never be afraid of destruction of this world. ஏன்னா கடவுள்கிட்ட 7-14 உலகம் இருக்கு. If this world is destroyed, there are so many other worlds where God would have found a vacancy for you. Never be afraid of death, as what you mistakenly think as the death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணம்தான் ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். இதெல்லாம் தான் அவர் கற்றுக் கொடுப்பார். இதுதான் இல்யூஷன் தியரின்னு பேர் இது. அதனால் உலகத்தை நீ வேடிக்கை பார்த்தா போகிறோம். Everything finds this thing. So when you think all is over in your life, someone may come in your life, maybe your friend, your relative, or a total stranger, and he will play the role of God. So don't bother about your Rama, Krishna, Jesus, Buddha. God will send somebody, power of attorney மாதிரி ஒருத்தன், ஒரு ப்ராக்ஸி வருவான், அவன் நீ கடவுள்னு நம்பலாம், and he will play the role of God in your life. அப்படிங்கிற சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி வெளிநாட்டில் ரொம்ப அழகாக அவங்கெல்லாம் புக்கெல்லாம் எழுதுகிறாங்க. நம்ம அதெல்லாம் படிக்கிறதே இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிறதையே படிக்கிறதே இல்லை. இன் அவர் லைப்ரரி தேர் ஆர் 40,000 புக்ஸ். பெரிய லைப்ரரி வச்சுருக்கேன். ஒன்று எஜுகேஷ்னல் லைப்ரரி வச்சுருக்கேன், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி வச்சுருக்கேன். 2 தனித்தனி. எஜுகேஷ்னல் லைப்ரரியில் பெரிய ஐஆர்எஸ் ஐஏஎஸ்க்கெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேண்டிய புக்கெல்லாம் கூட இருக்கும். நான் இந்த லைப்ரரி ஆரம்பித்த புதுசில் நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ண புக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. நார்மலாக அவங்க எடுத்துகிட்டு போய் போண்டா கடையில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது மாதிரி பண்ணுறோன்னே நிறைய பேர் கொண்டாந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால் நல்ல நல்ல புக்கெல்லாம் நம்மக்கிட்ட லைப்ரரியில் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைப்ரரியும் நம்ம வச்சுருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகை நடத்திட்டு இருந்தோம். சம்ரஷ்னான்னு ஒரு மந்த்லி மேகசைன் நடத்திட்டு இருந்தேன். மாஜோதின்னு சொல்லி ஒரு டைஜஸ்ட் மாதிரி ஒன்று மந்த்லி நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு வார பத்திரிகை விடியல் நடத்திட்டு இருந்தேன். ஸோ பெரிய அளவுக்கு அதில் இப்போ நான் பேசுகிறேன்னா இந்த ஸ்பீச் டைப் படித்து அதை எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த மாதிரி 64 பக்கம் ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜனங்களுக்கு படிக்கிற ஹேபிட் இல்லை. இப்போது அவர் ஒன்லி டூல் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் அவர் ப்ராட்காஸ்டிங். நான் என்ன பேசுகிறனோ அது நாளைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு ப்ராட்காஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் நம்ம வழிமுறைகள் இன்றைக்கும் வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ செல்லா மேடம் புதுசாக வந்து என்னுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணி நிறைய போட்டுன்னே இருக்காங்க. நிறைய பேர் டவுட்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்கிறோம். நேற்று கூட மலேசியாவிலேருந்து தாயம்மான்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் பாரு, கேளு. Question from தாயம்மா, மலேசியா. நமது ரத்னகிரி சுவாமிகள் ஒரு குகையில் தனிப்பட்ட முறையில் வழிபாடு செய்து வருவது போல் மகாதேவ மலை மகானந்த சித்தர் என்பவரும் இதே போலவே அந்த குகையின் உள்ளே சென்று வழிபாடு செய்துவிட்டு வருகிறார்கள். இந்த 2 மகான்களுக்கும் ஏதாவது ஆத்ம தொடர்பு உள்ளதா? பாபா விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள். இந்த மாதிரி இந்த மகாதேவ மலையில் ஒரு சாமியார் இருக்கார். அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு இங்கே ஒரு ராமசாமி உடையார் இருந்தார் இல்லையா, அவர் அவருடைய மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால பூந்தமல்லி ரோட்டில் ஒரு ஹோட்டல் கட்டி, ரூம்ஸு கீழே ஹோட்டல் கட்டிட்டு கொடுத்தாரு. அவர் முதல்ல வேறு படம்லாம் வச்சுருந்தார். ஹோட்டல் ஓடலை. அதுக்கப்புறம் அந்த படத்தெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மகாதேவ மலை சித்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய படத்தை கொண்டு வந்து வச்சார். அவரை கூட்டின்னு வந்து கூட ஏதோ இங்கே பாத பூஜையெல்லாம் பண்ணி அனுப்பிச்சார். அதுவும் விளங்கலை. இப்போ அவர் படத்தையும் எடுத்துட்டார். இந்த ஜனங்க வந்து எத்தனை பித்தந்தெல்லின்னு ஊரில் ஒரு சாமியாரும் விட மாட்டானுங்க. அவனுக்குன்னு ஒரு கர்மம் இருக்குது. வெறும் ஒரு சாமியார் அப்படின்னு நினச்சேனாக்கா அப்படிலாம் ஒன்றும் நடந்துடாது. எவ்ரி ஒன் அவனுடைய பேங்க் பேலன்ஸு, அவனுடைய பூர்வ புண்ணியம், அவனுடைய பாவங்கள், அதுக்கான விளைவுகள், ஃபார் எவரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். அதனால் அந்த சாமியார் இந்த சாமியாருன்றது, அவங்க படத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டா ஏதோ நடந்துடுவோன்னு நினைக்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
அந்த படம் உங்கள்கிட்ட ஒரு தன்னம்பிக்கையை உருவாகுச்சுனாக்கா தட் சென்சிபிள். அதாவது நீ விழப்போகிற, அப்போ ஒரு புல் கடிச்சா கூட இப்படி பிடிச்சிக்கினாக்கா நீ விழமாட்ட. இட் கிவ்ஸ் யூ எனார்மஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த மாதிரி நீ எதையாவது நம்புகிற போது யூ வில் கெயின் தட் கான்ஃபிடென்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ. ஒரு பர்வத மலை ஏறுறீங்க, ஒரு கடப்பாரை பிடிச்சிருந்தா இப்படி ஏறணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோல்டு கிடைக்கிற போது நம்ம தம்மு கட்டி போயிடுறோம். ஒரு மரக்கிளையாக கூட இருக்கலாம் அது. அந்த மாதிரி சாமியாகட்டும் சாமியாருங்களாகட்டும் அவங்கெல்லாம் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான். கேட்டலிஸ்ட்னா என்ன? உனக்கே தெரியாமல் உன்னை ஊக்குவிக்கிற ஒரு விஷயம். இட் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், தானாகவே நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் அந்த சாமியார் இந்த சாமியார் நீ எத்தனை சாமியார்கிட்ட தான் போவ? நீ பிறந்த போதே உன் ஜாதகத்தில் எழுதிட்டாங்க பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பிறக்கிற போது உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைய போகிறதோ அது உன்னுடைய பூர்வ புண்ணியத்தை வச்சு. அறத்தாறு இது வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையும். ஒருத்தன் என்ன தர்மம் பண்ணியிருக்காங்கிறத நீ பார்க்கணுன்னா பல்லக்கில் ஒருத்தன் உக்காந்து போவான், 4 பேர் தூக்கின்னு போவாங்க. ஒருத்தன் காரில் வந்து ஜம்முன்னு உக்காந்து போவான், ஒருத்தன் டிரைவர்ஸ் தொப்பி போட்டுன்னு ஓட்டின்னு இருப்பான். அதை பாரு யார் புண்ணியம் பண்ணியிருக்கான் இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இலர் பலர் ஆகிய காரணம், உலகத்தில் ரொம்ப பேர் ஏழையாக இருக்கான், வசதி இல்லாமல் இருக்கான். இலர் பலர், இல்லாதவங்க ரொம்ப பேர். ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். கடவுளை கும்பிட்றாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பேர், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. கும்பிடாதவன் என்ன பண்ணுறான்? வள்ளலார் சொல்கிற மாதிரி இகழ் விறகு சுமக்கும் தலைன்றார். விறகு சுமக்கிறது தான் தலைய. சும்மாடு கட்டி சுமந்து உழல்வோரை காண்கையில் ஐயா சிதம்பர தேவா நினை வணங்காத பேரென்றோ. தலையில் சும்மாடு வச்சுன்னு விறகு கட்டி வச்சுன்னு வேத்து கொட்டின்னு போகிறாங்களே, அவங்கள பார்க்குற போது நடராஜா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்கெல்லாம் ஒன்றும் போன ஜென்மத்தில் கும்பிடலப்பா, கும்பிட்டு இருந்தால் இந்த மாதிரி விறகு சுமந்துக்கிட்டா கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த வெயிலில் அப்படின்னு அர்த்தம். அதனால் நீ வசதியாக இருக்க அப்படின்னா நிறைய பூஜை பண்ணியிருக்க, தானம் பண்ணியிருக்க அப்படின்னு. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுவேன். நீ கஷ்டப்பட்டுருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீ தான். கடவுள் அதில் தலையிடுறதே கிடையாது. அப்போ நீ கஷ்டப்பட்டுருக்கேன்னா என்ன பண்ணும்? அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறத விட்டுவிட்டு ஏதாவது புண்ணியம் தர்றதுக்கு வழி பண்ணணும். அப்போ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல எண்ணங்கள், ஏதோ கோயில் சுற்றுறது, மகான்களை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீ ஈடுபடுற போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லைபிலிட்டி குறைஞ்சி உங்கள்கிட்ட அசட்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதையும் நீ தான் உண்டாக்கிக்கிற, உன்னுடைய பிரேயரால், உன்னுடைய நல்ல எண்ணங்களால் நீ உண்டாக்கிக்கிற. அதனால் உலகத்தில் இன்க்ளூடிங் காட் யாருக்கும் தூக்கியெல்லாம் கொடுக்கறது இல்லை. நீ திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டாக்கா நாளைக்கு கோட்டீஸ்வரன் ஆகிடுவியா? நான் வேணா துட்டு கொடுக்குறேன், போயிட்டு வந்து என்கிட்ட கோட்டீஸ்வரன் ஆகிட்டேன்னு சொல்லி. எந்த கடவுளாலையும் எவ்வளோ பெரிய மகானாலையும் உன்னை கோட்டீஸ்வரன்லாம் ஆக முடியாது. உங்கள்கிட்ட இருக்கணும். பையில் இருந்தால் சட்டியில் வரும், பாத்திரத்தில் இருந்தால் சட்டியில் வரும். அதனால் நீ நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். குட் அண்ட் காட் ஆர் சினானிமஸ். குட் இஸ் ஈக்குவல் டு காட். நல்லனை எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே, நன்றுடையானை தீயது ஒன்றில்லானை, இதெல்லாம் தான் ஆன்மீகம். இப்போ கடவுளுங்கிறது யாரு? எக்ஸ்ட்ரீம் குட்னஸ். அப்போ யூ ஹாவ் டு பிகம் குட் டு கெட் காட். அந்த காடு எங்கேயோ பேப்பரில் இல்லை, கல்லில் இல்லை, காய்ச்சல் இல்லை, கோயிலில் இல்லை, உனக்குள்ளே இருக்குது. மனதானே மனதின் கருத்தானே மனத்தகத்தான் வாய்மேலான். இப்போ நான் இருக்கேன்னா ஒரு சாதாரண ஆள். நான் வடார்காடு மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ். எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். நாங்கள் 3 பிரதர்ஸு 3 சிஸ்டர்ஸு 8 பேர் சாப்பிட்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க எங்களெல்லாம். ஒன்றும் சாதாரண இல்லை. இந்த பழைய இந்த வண்டல் ரசம்னுவாங்க இல்லையா, அதை சாதத்தில் பேசி எல்லோரும் கையிலையும் வைப்பாங்க. அதுதான் டிஃபன். இட்லியே லக்ஸுரி தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு. ஒரு அண்ணன் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் போனார். அங்கே சாஸ்திரதாரான்னு ஒரு இடத்துல டேராடூனில் போனபோது அவர் ஒரு பர்ம ராட்சசம் பிடிச்சிச்சு. அதனால் மிலிட்ரியில் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டாந்து வீட்டில் விட்டாங்க. யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார். எப்போ பாரு சாப்பிட்டு இருப்பார், எப்போ பார்த்து தண்ணி குடிச்சுன்னே உட்காந்துருப்பார். ஒரு நாள் ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கிற போது இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ராப் பிளட் போச்சு. கபால மோட்சம்னுவாங்க. ஸோ அந்த முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு இருந்தார். நான் தான்
முதல்ல வேலைக்கு வந்தேன். நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன் மெட்ராஸ்க்கு. நான் தான் அவரை படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நான் பெரம்பூரில் பேடிஃபீல்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் தங்கி தான் அவன் 800 தெர்மல் ஸ்கீன் வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் ஜென்ரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனார். 3 சிஸ்டர்ஸ், ஒரு அம்மா பிடிஓவாக இருந்து அதுக்கப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலுக்கு போனாங்க. இன்னொரு ஆள் வாட்டர் போர்டில் சூப்பரிண்டிங் இன்ஜினியராக இருந்தான். இன்னொரு ஆள் ஏர்ஃபோர்ஸில் ஆதம்பூர் தோபால் இருந்துட்டு ஆந்திரா பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆனான். இன்னொரு ஆள் சிட்டாடன் ஃபைல் ஃபார்மசிட்டிலேருந்து அதுக்கப்புறம் டிடிகேல ஆல் இண்டியா சேல்ஸ் மேனேஜர் ஆனார். ஸோ எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய போஸ்டர் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் இவ்வளவும் அவருடைய கஷ்டத்தில், அவருடைய தவத்தில் வந்தது இல்லையா? யோசனை பண்ணி பாரு, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரு 8 பேருக்கு சோறு போட்டு இத்தனை பேரையும் முன்னுக்கு கொண்டு வரதுன்னு விளையாட்டு கிடையாது. ஆனால் அதெல்லாம் நல்லது தான். உங்கள் பெரியவங்க கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் உருப்பிடுவீங்க. உங்கள் பெரியவங்க வசதியாக இருக்காங்கன்னாக்கா நீ தாட்பூட் தஞ்சாவூர்னு எல்லா விதமான பழக்கத்திலையும் போய் மாட்டிக்குவோம். எத்தனையோ பணக்கார குடும்பத்தில் பிள்ளைங்க உருப்பிடாமல் போனது காரணமே அந்த வசதிகள் தான். அதனால் வசதி இல்லாமல் வளர்றதுன்றது ரொம்ப நல்லது. நீங்கள் கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு துட்டெல்லாம் கொடுக்காதீங்க, நல்ல படிப்பு கொடுங்க. நிறைய டேலண்ட் இருந்தால் அதெல்லாம் நரிஷ் பண்ணி விடுங்க. உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் இருக்கிற வரைக்கும் கோயில்குளம் சுற்றுங்க, தான தர்மம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே மீந்து போச்சுனாக்கா பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு கொடுத்துட்டு மீதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சேரிட்டி அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. துட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கெட்டுவிடும். அந்த ப்ராடிகல்ஸ் பைபிளெல்லாம் வரும். அப்போ இன்றைக்கி ஒரு 1.5 நாள் நான் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர், ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவன், இதெல்லாம் பண்ண முடியுது. ஒரு உலகத்தில் என்னை தெரிஞ்சவங்க, அதாவது என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா நான் 2 வருஷம் நான் ஸ்டாப் டிவியில் வந்தாலும் காலையில் 7லேருந்து 7:30 எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஸோ ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன் நான். அப்போ ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் அமெரிக்காவிலேருந்து ரீலோகேட் ஆகி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர், பெர்த்துக்கு. அவர் எழுதுறாரு, நான் அமெரிக்காவை விட்டு ஆஸ்திரேலியா பெர்த்துக்கு வந்தபோது எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் ஏர்போர்ட்டில் எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. ஆனால் எந்த சம்மந்தமும் இல்லாமல் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகிற போது நாங்கள் 100 பேர் ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தோம். நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட். எங்கள் சொந்தக்காரங்க எங்கிட்ட இதெல்லாம் பண்ணாங்க, அது அட்டாச்மெண்ட்டு. நீங்கள் வந்த போது நாங்கள்லாம் வந்தால் அதுக்கு பேர் லவ். ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி, ஹென்ஸ் மை லைஃப் இஸ் எ மிஸ்டரி. மை ஸ்டோரி, மை லைஃப் இஸ் எ மிஸ்டரி. யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி, பிக் ஹெச், கடவுள். ஸோ யுவர் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி அப்படின்னு. I am writing my story, it is still a mystery. You are writing his story, your life is becoming history. அப்போ யார் ஒருத்தன் தனக்கென வாழ பிறர்க்குரிய ஆளன்னுவாங்க, தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிறானோ அவன் வரலாறாக மாறுகிறான். ஒரு வரலாறு ஒன்று உருவெடுக்குது, உன் பேர் அதில் இல்லைன்னு சம்ரட்சண பாட்டு பாட சொல்கிறேன் இல்லையா, அதுதான். ஸோ ஐ எம் ரைட்டிங் எ ஹிஸ்டரி. அதில் உன் பேர் வரும். ஏன்னா நீங்களாம் என்கிட்ட வந்தீங்க, யாரோ கைங்கரியம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் தொண்டு செய்கிறீங்க, பூஜை பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் பேர்லாம் அதில் வரும். ஸோ ஐ எம் நாட் ரைட்டிங் மை ஸ்டோரி, ஐ எம் ரைட்டிங் யுவர் ஸ்டோரி. ஸோ மை லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி. ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் த வே இட் இஸ். அப்போ எல்லாத்தையும் ஒரு மனுஷன் விட்டு, எனக்கு விட நல்ல குடும்பம் தான் இருந்துச்சு. நான் ஒரு 25 இயர்ஸ் குடும்பத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் பையனை போய் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சேன், சின்சினாட்டிக்கு அனுப்பிச்சேன், பொண்ணு அனுப்பிச்சேன். என் ஒய்ஃப் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் எம்டியாகவே இருந்தா. பசங்கள்லாம் அமெரிக்கா போகணுன்னே அவங்க கூட போய் செட்டில் ஆகிட்டா. நான் ஜனவரி 16, 1996 குடும்பத்தை விட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அமெரிக்கா 35 தடவை போயிருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை பார்த்தது கூட கிடையாது, யாரையும் பார்க்குற பழக்கமே கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைங்களெல்லாம் கட்டிக்கிட்டு அழுதுன்னு உட்காந்துருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் தானாக தான் வரும். ஏன்னா எதுவும் யாரும் கட்டி கொடுத்த சாப்பாடு கிடையாது. உன் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கும், அதனுடைய போக்கில் லைஃப்பில் எல்லாமே நடக்கும். ஸோ யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ் டு யுவர் லைஃப். நீ சாட்சி மட்டுமே மனிதா. நீ ஒரு சாட்சி தான் உன் வாழ்க்கைக்கு. யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ், யூ ஆர் நெவர் எ பர்ஃபார்மர். அது கூட சம்ரட்சணில் ஒரு பாட்டு இருக்கு. தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். I have traveled all over the world, including Arctica, Antarctica.
ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கேன் நான். ரொம்ப எய்ட்ஸ் வர ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தவிர மீதி எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போயிருக்கேன் நான். எவ்வளோ தடவை போயிட்டேன். அண்ட் ஐ ட்ராவல் ஆன் மை ஓன். இந்தியாவில் ஒரு சாமியாயை நீ காட்டு, அவன் சொந்த செலவில் டிக்கெட் போட்டுன்னு உலகம் பூரா சுற்றிட்டு வர்றவன்னு நீ காட்டு பார்க்கலாம். எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்கேன். எந்த வகையிலையும் நான் ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ இவ்வளோ பெரிய ஆசிரமம் இருக்குது. இதில் நான் எதுவும் கிடையாது, ட்ரஸ்டி கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து இல்லை. எனக்கு இந்த ட்ரஸ்ட்டில் எந்த ஒரு அடி நிலம் கூட எனக்கு கிடையாது. எனக்கு கார் கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஸ்கூட்ரு கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ இப்படி ஒரு சாமியார் நீ உலகம் பூரா தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான் இல்லையா? அதாவது இவ்வளோ பெருசாக உருவாக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும். கட்ஸ் எங்கேருந்து வருது? இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை தட்டி விட்டால் கூட நான் ஒரு காட்டில் போய் இதை விட பெரிய ஆசிரமத்தை என்னால் உண்டாக்க முடியும்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஐ நோ மை கெப்பாசிட்டி டு ரீக்ரியேட் ஆர் பெட்டர் கிரியேட் அன் ஆர்கனைசேஷன் தென் திஸ். ஆனால் கட்ஸ் ஜாஸ்தி, யாரை நம்பியும் இல்லை. சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததின் நோக்கமென்று அறிவாயே, தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக, மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம், கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே, ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே, ஆதியந்தம் எல்லாம் பரம்பொருளே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி, சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி.
ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.